என்ன ஊருங்க இது? இப்படி மிரட்டி விட்டுட்டீங்க. உங்களை எல்லாம் தலை மேல வச்சு கொண்டாடணுங்க. இத்தனை நாளா வெங்கந்தூர் வெளியே தெரியாமலே இருந்துருச்சு. தமிழ்நாட்டுல பாமகன்னு சொன்னா ஒரு 10 ஊரு பளிச்சுன்னு எல்லார் மனசுலயும் வரும். தைலாபுரம், திண்டிவனம், காடுவெட்டி, சமுட்டிக்குப்பம், வல்லம்படுக, இப்படி பல ஊரை அடுக்கிக்கிட்டே போலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலயும் 5 ஊரு முத்திர பதிச்ச ஊரா இருக்கும். அந்த வரிசையில வெங்கந்தூரையும் சேர்க்கணுங்க. வெங்கந்தூரையும் சேர்க்கணும். தேர்தல் பரப்புரையில பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் வெங்கந்தூரை பத்தி சிலாகிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் ஒரு அச்ச மனசுக்கோளாரா இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப எல்லாம் சரியாத்தான் இருக்கிறாங்க. தேர்தல் முடிவுல என்ன பண்ண போறாங்க? அன்னி அந்த ஊருக்கு வந்த போது அந்த மக்கள் கொடுத்த வரவேற்பு இருக்கணுமே. ஒரு ஊருக்குள்ளார ஒரு மாநாட்டையே நடத்தி காமிச்சிட்டாங்க. ஏறத்தாழ 1.5 மணி நேரம் அன்னி உடைய வாகனம் அங்க போகல, நகர்ந்துச்சு. அவ்வளவு கூட்டம், அவ்வளவு கூட்டம். 1.5 மணி நேரத்திற்கு மேலாக அன்னியே 1.5 மணி நேரம் பயணிச்சாலும் 2 மணி நேரம் தொண்டை வத்திருச்சு. அப்படி தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அங்க அலமோதிச்சு. பெண்கள், பெரும்பான்மையா பெண்கள் இருந்தாங்க. அந்த கிராமத்தினுடைய உள்ளூர் பொறுப்பாளர் நாராயணசாமி அவர்களை பாராட்டணும். இன்னும் ஒண்ணு, ஜேபி அண்ணன், சேலம் மாவட்ட செயலர் ஜேபி அண்ணன் அவர்களும் மற்றும் ஹரிகிருஷ்ணன், ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்த மாவட்ட செயலர் ஹரிகிருஷ்ணன் அவர்களும் அந்த கிராமத்தினுடைய பொறுப்பாளர். ஜேபி அண்ணனுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்தணும் என்கின்ற நோக்கத்தோடய வந்திருந்தாங்களாட்டிருக்கு. மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து. அந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் மாவீரன் மா.க. ஸ்டாலின் அவர்களும் அந்த ஊரை வரலாற்றுல பதிவு செய்ய வச்சிட்டாங்க. அந்த ஊர்ல திமுக கார இனிமேட்டு உள்ள நுழையறதுக்கே பயப்படணும். அப்படியான ஒரு சம்பவத்தை இந்த தேர்தல் முடிவுகள்ல பண்ணிட்டு அன்னி வந்தப்ப அத்தனை பெண்களும் ஆரத்தழுவி வரவேற்று இருந்தாங்க. குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும். அந்த புகைப்படத்தை எல்லாம் பார்த்து இருந்திருப்பீங்க. அன்னி நிக்கிறப்ப பெரும்பான்மையான கூட்டம் சுத்தி நிற்கிற ஊர் அத்தனையும் வெங்கந்தூர் தான். கிட்டத்தட்ட 5 இடத்துல அன்னி பேசினாங்க அந்த ஊர்ல. அந்த அளவுக்கு எழுச்சியா இருந்துச்சு. பட்டியல் சமுதாயத்து மக்கள் இடத்துலயும் அங்க பேசினாங்க. பட்டியல் சமுதாய மக்கள் வாழக்கூடிய இடத்துலயும் அங்க பேசினாங்க. அந்த அளவிற்கு அந்த ஊர்ல ஒற்றுமையாகவும் இருந்தாங்க. அதுதான் நாங்க உன்னிப்பா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அது இந்த தேர்தலையும் நடந்திருக்கு. நான் அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா? பல ஊர்கள்ல பட்டியல் சமுதாயத்துடைய வாக்குகள் நமக்கு கிடைச்சிருக்குன்னு. அது வெங்கந்தூர்லயும் கிடைச்சிருக்கு. இதே ஊர்ல தான் திமுகவுடைய வேட்பாளர் சாணிமேடு பகுதியில நம்ம கிட்ட அமைச்சர்கள் பிரச்சனை பண்ணதுனால அடுத்த நாள் அந்த ஊர் வழியா திமுக வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு போனார். இதே ஊரை தான் வழிமறிச்சு நீ எங்கேயா என் ஊர் பக்கம் வரேன்னு சொல்லி பாட்டாளிகள், அந்த கிராமத்து பொதுமக்கள் திமுக வேட்பாளரை ஊருக்குள் நுழைவிடாமல் செய்த சம்பவம் அரங்கேறிய ஊரும் வெங்கந்தூர். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அந்த புள்ள அபிநயான்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா? அது வீரப்பனாருடைய மகளை கொண்டு வந்து அங்க பிரச்சாரம் பண்ண போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பேசக்கூடாதெல்லாம் பேசிட்டோம். எதுவும் லீக் ஆகாதுன்னு சொல்லி ஒரு ரூமுக்குள்ள தானே பேசுறோன்றத பேசிட்டோம். ஆனா லீக் ஆயிடுச்சு அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த அபிநயா, சரி அந்த ஊருக்கு போறோம்னா சரி இன்னார கூட்டுட்டு போலாம் அப்படின்னு வீரப்பனாரோட பொண்ணை கூட்டு போனாரு. அந்த மக்கள் வேற எதுவுமே சில திமுக காரனை துரத்துற மாதிரி எல்லாம் துரத்தலாம் இல்லை. அந்த ஊர்ல அவங்க செஞ்சது ஒண்ணுதான். ஏமா அபிநயா, ரூமுக்குள்ளார பேசுனியே அதை இங்க கொஞ்சம் பேசு பார்ப்போம்னு சொன்னாங்க. அந்த அம்மா தலையை நெட்டிக்கிட்டு, ஐயா விட்டுடுங்க, ஐயா என்னை விட்டுடுங்க, நான் இப்படியே கூட ஓடிடுறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அவங்க ஒண்ணுமே சொல்ல. ரூமுக்குள்ளார பேசுறேன் இல்ல, தர்மபுரியில பாமக தோற்பதற்கு நான் காரணமாக இருந்ததுதான் எனக்கு மிகப்பெரிய வெற்றி. எங்க பாமக ஜெயிச்சிருவோன்னு பரிதவிச்சுட்டு இருந்தேன், பதபதிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை எங்க முதலாளி திமுகவை ஜெயிக்க வச்சுட்டோம் அப்படின்னு ரூமுக்குள்ளார பேசணும்மா. அதை இங்க பேசுமான்னு கேட்டாங்க. அந்த புள்ள தலை தெரிக்க விடுது. இப்படி திமுக வேட்பாளரையும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரையும் இதை பாமகவின் கோட்டை இங்க நுழையக்கூடாதுன்னு தடுத்ததெல்லாம் சரி. ஆனால் தேர்தலில் வாக்குகள் எப்படி விழுந்துச்சு அப்படின்றது எனக்கு பல கிராமங்களை நான் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அத்தியூர்த்திருக்க, பாப்பனப்பட்டு, கயத்தூர், பனையபுரம், மேலக்காரண, 7 செம்போனு, இது மாதிரி பல கிராமங்கள் பார்த்துட்டே இருந்தாங்கன்னா சாணிமேடு இதெல்லாம் எழுச்சியா இருந்துச்சு. என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த மக்களை இவர்கள். ஏன்னா அந்த ஊர்லாம் படம் பூந்து விளையாடிச்சு. மற்ற ஊரை விட இவங்கெல்லாம் சீஃப். மற்ற ஊர்ல எல்லாம் 5000 6000 கொடுத்தாங்கன்னா இங்க அதுக்கு மேல கவனிச்சாங்க. அதுக்கும் மேலன்ற மாதிரி. ஏன்னா இந்த மக்களை என் உணர்வு அப்படி இருந்துச்சு. சரி என்னடா பண்ணாங்க அந்த ஊர்ல, தேர்தல் ரிசல்ட் என்னடா வந்துச்சு, இவ்வளவு கதை உரியடா, என்னடா ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு கோவப்படாம கேளுங்க. உண்மையாலுமே இந்த மக்கள் மிகப்பெரிய அளவிற்கான ஒரு மகிழ்ச்சியை நம்ம கொடுத்துருக்குறாங்க.
அந்த ஊர்ல மொத்தம் 3 பூத்து, 119, 120, 121 3 பூத்து. பூத்துலயே திமுக காரணம் தலை தெறிக்க வச்சுட்டாங்க. பூத்துலயே திமுக 221 வாக்குகளை வாங்கினுச்சு. பாமக 721 வாக்குகளை வாங்கி 500 வாக்குகள் வித்தியாசத்துல திமுகவை அந்த பூத்துல தோற்கடிச்சு. பாத்துங்க, ஒரு தலைக்கு 10,000 ரூபாய் விலை பேசுற பின்பாகவும் 500க்கு மேற்பட்ட வாக்குகள்ல, எப்படி 500க்கு மேற்பட்ட வாக்குகள்ல இவங்க வாங்கின 3ல ஒரு பங்கு ஓட்ட கூட திமுக வாங்கல. அப்பனா அந்த பூத்துல டெபாசிட் இல்ல, அதான் கணக்கு. அந்த பூத்துல திமுகவுக்கு டெபாசிட் 10,000 ரூபாய் செலவு பண்ணி 1000 பேருக்கு தோராயமா 1000 ஓட்டு அந்த பூத்துல. அந்த 1000 பேருக்கு 10,000 எவ்வளவு கணக்கு பண்ணி வச்சுக்கீங்க. கிட்டத்தட்ட 1 கோடி அங்க செலவு பண்ணி திமுக வாங்கின ஓட்டு வெறும் 221. வெறும் 221. சரி, இன்னொரு பூத்து இருக்கே, அந்த பூத்துல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இருங்க நம்ம கணக்குல கொஞ்சம் இருக்கு, அதுக்குதான் லிஸ்ட் போட்டு வச்சிருந்தேன். அதுல திமுக வாங்கின ஓட்டு 194, பாமக வாங்கின ஓட்டு 4,463, 269 வாக்குகளை இதுலயும் பின்தங்க வச்சிருச்சு திமுகவை பாமக. இதை கூட்டி வச்சு பார்த்தா ஒரு 600 சொச்சம் வாக்குகள் வருது. இதுலயும் சரி திமுக 3ல ஒரு பங்கு வாக்குகளை வாங்கல. அப்பன்னா இதுலயும் ரூபா டெபாசிட் கிடையாது. இந்த 2 பூத்தை மட்டும் கணக்கிட்டு சொன்னா, அப்ப இந்த பூத்துலயும் திமுக கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கும். ஒரு 600 ஓட்டுக்கு 10,000 எவ்வளவு வருது? 60,000, 60 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கும். கிட்டத்தட்ட 1,50 கோடி செலவு பண்ணி திமுக அந்த இடத்துல வாங்கின ஓட்டு வெறும் 400 ஓட்டு. பாமக 1 ரூபாய் செலவு பண்ணாம உணர்வுக்கோடு வாங்கின ஓட்டு அந்த 2 பூத்துல மட்டும் 1,175 ஓட்டு. இந்த மக்களை கொண்டாடணுமா இல்லையா? இந்த மக்களை கொண்டாட தவறலாமா? இந்த மக்களை உச்சி முகர்ந்து பாராட்ட வேண்டாமா? அடுத்து பட்டியல் சமுதாயத்து மக்கள் வாழக்கூடிய பூத், அதுல திமுக 434. பட்டியல் சமுதாய மக்கள் வாழக்கூடிய பூத்துல திமுக 434. ஒருவேளை பட்டியல் சமுதாயத்து மக்கள் பாட்டாளிகளுக்கு ஆதரவு அளிக்காம விட்டுட்டாங்களா? அந்த இடத்துல அண்ணி பேசுகின்ற போது அங்க ஒரு சிறுமி ஓடோடி வந்து, நீங்க தான் இங்க மாற்றத்தை தரணும், நீங்க தர்மபுரியில உங்களுடைய வெற்றி வாய்ப்பு இழந்த போது நான் மனம் வேதனைப்பட்டேன்னு அந்த பிள்ளை சொல்லிச்சேன், அது எல்லாம் என்ன ஆச்சு என்கின்ற கேள்வியோடு நாம் வாங்கிய வாக்குகளை பார்த்தேன் 200. அப்ப பட்டியல் சமுதாயத்து மக்களையும் புதிய எழுச்சி பாதையில பாமக கொண்டு வந்திருக்கு. அவர்களுக்கும் திமுகவால் விலை கொடுத்து வாங்க முடியாத சூழ்நிலையை இங்கே ஏற்படுத்து. கிட்டத்தட்ட இதுலயும் 650 ஓட்டுகள் இருக்கு. இந்த 650 ஓட்டுக்கும் 65 லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்கோம். இந்த 65 லட்ச ரூபாய் செலவை கடந்து பட்டியல் சமுதாயத்து மக்கள் 202 வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அளித்திருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய சாதனை, எவ்வளவு பெரிய சாதனை. 3000 வாக்குகளை கொண்ட அந்த பூத்துல, அந்த ஊர்ல பாமக மிகப்பெரிய அளவிற்கான ஒரு வரலாற்று பதிவு செய்திருக்கு. வெங்கந்தூரை கொண்டாடாம இருக்க முடியுமா என்ன? வெங்கந்தூரை உச்சி முகர்ந்து கொண்டாடுவது சரிதானே? சிலாகிப்பது சரிதானே? பாராட்டுவது சரிதானே? அவர்களுக்கு நாம் நன்றியுடன் பட்டிருக்கிறோம் என்பதும் சரிதான். நன்றி.